ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தளபதி விஜய் நடிப்பில் வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் தான் ஜனநாயகன். ஜனவரி 9 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் மார்ச் 9 தாண்டி போயிடுச்சு. ஆனால் இனிமேல் ரிலீஸ் ஆகிறது தான் இருக்குது. கோர்ட்டு கேஸ்ன்னு போனாங்க. அதுக்கப்புறமா திரும்பி சென்சார் பக்கமே வந்து ஏற்கனவே வந்த தகவல் என்னன்னா சென்சார் போர்டில் இன்னைக்கு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அதனால இன்னைக்கு சென்சார் இந்த படத்தை பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சென்சார் இந்த படத்தை பார்த்துட்டு அரசியல் படமாக இருக்குது, அதனால தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்கள் பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணைய அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, இந்த படத்தை இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் நடந்தது இல்லை, ஆனால் இப்போ இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்குது, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியே தொடர்ந்து சிக்கல்கள் இந்த படத்துக்கு பல பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்குது. இந்த ஒரு குட் நியூஸ் கூட இது எதுவுமே எதிர்பார்க்க முடியல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுமா இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்குது. எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடுங்க, ஓடிடியை வச்சு எதாவது ஒன்றுல ரிலீஸ் பண்ணிடுங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி, அப்பதான் ஒரு மாசான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாக்கா இதுக்கு மேல எப்படியா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்காது அவ்வளோ அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேர்தல் ஆணையம் இந்த படத்தை எப்ப பார்ப்பாங்க அப்படின்னு மாதிரி கேட்டீங்கன்னா, இப்போ எலெக்ஷன் ஒர்க் ஹெவியா போய்கிட்டு இருக்கிறதுனால தேர்தல் ஆணையம் இப்போதைக்கு இந்த படத்தை பார்க்கறது கஷ்டம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் மும்பைக்கு தனி விமானத்தில் அவர் மட்டும் தனியாக போகிறாரு. எதுக்காக திடீர்னு இந்த பயணம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்டு இருக்காங்க. ஏன்னா இது அரசியல் ரீதியான பயணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா அரசியல் தலைவர்கள் யாருமே அவர் கூட போகலை, அவர் மட்டும்தான் போகிறாரு. பர்சனல் விஷயமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன வந்திருக்கு இப்போதைக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஜனநாயகன் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக தளபதி விஜய் போகிறாரு. சென்சார் தரப்புல சில இதெல்லாம் மாற்ற சொல்லியிருக்காங்க. அதுக்காக திரும்பி ரீஷூட் எதாவது பண்ணுவாங்க, இல்லைனா திரும்பி டப் பண்ண சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னாக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.